சிவராத்திரியை முன்னிட்டு இந்த கோயில் சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, நம்மளோட வேண்டுதல்கள் என்னவோ இன்றைக்கி நாம் என்ன நினைத்து நம்ம தெய்வத்தோட வழிபடுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 211 நாள் விரதம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னா, என்னோடய மன திருப்தி, என்னோடய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக 211 நாள் செஞ்சுருக்கேன். 211 நாள் விரதம். எந்த மாதிரி விரதம்னா, சபரிமலைக்கு எப்படி விரதம் இருப்போமோ அந்த மாதிரி. அதாவது நம்ம படுக்கிறது பாயில் இந்த பச்சை தடுக்கில் படுக்கணும், 2 வேளை குளிக்கணும், சமையல் தனியாக செஞ்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து ஒரு அசைவம் சாப்பிடாம, ஒரு செப்பல் தொடாமல், இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடிச்சி நாம் என்ன நோக்கத்துக்காக விரதம் இருக்கோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். ஆனால் நாம் இந்த சிவராத்திரியில் நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8வது வருஷம் நான் அட்டன் பண்ணுறேன். விடிய 5 கால பூஜையும் பார்த்துட்டு என்னோடய மன திருப்திக்கு நான் கிளம்பிடுவேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அந்த விரதங்கள் எல்லாமே நான் என்னோடய வேண்டுதல் என்னவோ அனைத்துமே 100% சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த 5 கால பூஜை கலந்துக்கிட்டு நாம் சன்னிதானத்தில் உட்காந்துட்டு செல்லை நோண்டிட்டு ஊர் நாயம் பேசாமல் வெட்டி நாயம் பேசாமல் உட்காந்து நம்மளோட அப்பனாகிய சிவனோட மந்திரத்தை 108 முறையோ 1008 முறையோ 1,00,000 முறையோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அத்தனை முறை ஓம் நமச்சிவாயா என்று 108 முறை உச்சரிப்பு பண்ணாலே போதும். மன திருப்தியோட பூஜை பரிகாரங்கள் வாங்கிட்டு போகணும், பூ வாங்கிட்டு போகணும், தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் நமக்கு அப்பா. சிவன் என்பவர் அவர் நமக்கு அப்பா. அப்படிங்கும்போது நாம் வெறும் கையெடுத்து கும்பிட்டு, அப்பா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு நடக்கணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு ஒரு வேண்டுதல், ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும். நம்ம சக்திக்கு ஒரு 5 ரூபா கல்புரம் வாங்குறேன், 10 ரூபா கல்புரம் வாங்கி கொளுத்துறேன், அந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் மசியவே மாட்டார். ஏன்னா எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் அடங்கினதான் சிவன். அந்த பஞ்சபூத சக்தியுமே அவர்கிட்டருந்து வந்தது தான். நீராக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவர்கிட்ட இருந்து எடுத்தது தான். அந்த அவர்கிட்டயே எடுத்த பொருள், பூமியில் விளையக்கூடிய பொருள் எல்லாமே சிவனுக்கு சொந்தம் தான். அவருக்கு உண்டான பூவை கொண்டு போய் நாம் வச்சு ஒரு 10 ரூபா தேங்காய், 5 ரூபா பூ, 1 ரூபா கற்பூரம் ஊதுபத்தி பற்ற வைக்கிறனால அவர் மனம் இறங்க போகிறது கிடையாது. நம்ம மனசில் இருக்கிற வலிகளை நாம் சொல்லி, இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்பா, என்னோடய விஷயங்களை நீங்கள் போய்க்க விடுங்க அப்படின்னு மனசார உட்காந்து எந்த ஒரு சிவபக்தன் சாமி கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் உண்டான திருமணம் ஆகலைன்னா திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வெட்டி இல்லைன்னா வேலை வெட்டி கிடைக்கும், எனக்கு மனைவி அமையலை, எனக்கு இப்போ வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே மைனஸ் ஆகிடும். அது அன்னையிலேருந்து என்னைக்கு ஒரு சிவன் பக்தனாக இருந்து என்னைக்கு மனசார வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு கும்பிட்டா போதும். 50 ரூபாய்க்கு கல்புரம் வாங்கணும், 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு கடா வாங்கி வெட்டணும், அந்த பூஜை பரிகாரங்களே எதுவுமே தேவையில்லை. வெறுங்கையோடு கையெடுத்து கும்பிட்டு, அப்பா சிவா சிவனே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கும்பிட்டு அவர் பாதத்தில் நம்ம சரணடைஞ்சால் போதும். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி சிவராத்திரி அப்போ சிறப்பு என்னன்னா, இன்றைக்கி அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். சிவன் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அந்த சந்தோஷத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டு நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லி சாமி கும்பிட்டு போனோமா சிறப்பாக நடக்கும். பொதுவாக சிவன் பக்தர் அப்படின்னா அந்த கஞ்சா, இந்த போதை, அந்த மாரி இல்லை, சிவபக்தர்கள் சிவன் மேலே பைத்தியங்கிறது அது 100% ஏற்றுக்கலாம். ஏன்னா நம்ம அவர் கடவுளாக கும்பிட்றோம், அவ்வளோதான். மற்றபடி மேற்கண்டு இந்த கஞ்சா அபினா அது இதுன்னு பயன்படுத்தலாம். அங்கே அகோரிகள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. இங்கே காசியில் இருக்கிற அகோரிகள் மட்டும்தான். அவங்க எல்லாமே முற்றும் திறந்துட்டு எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வாழ்க்கையே வேணாம், நான் சிவனே கதி அப்படின்னு போய் அமர்ற ஆளுங்க மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணுவாங்க. இப்போ நான் சிவன் பக்கத்தானே அந்தாண்ட போய் உட்காந்து கஞ்சா குடிச்சுன்னா அவருக்கு மரியாதை கிடையாது. ஒரு இடத்துல இருந்துட்டு என்ன விஷயம் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு உண்டான விஷயத்த மட்டும்தான் பண்ணணும். லாஸ்ட்டு கட்டம் தான் அது. ஆனால் இங்கே கீழே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட சிவன் பக்தர்கள் நம்ம லோக்கலில் இருக்கிற ஆளுங்க யாரும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. யாருமே அந்த விஷயங்களை யாரும் பண்ணுறது கிடையாது. அந்த அகோரிகள் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுவும் அங்கே காசியில் தான் பண்ணுவாங்க. அந்த எரியிற பிணத்தையே எடுத்து சாப்பிடுவாங்க. அது அவங்களோட இயல்பு, அவங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி தத்துவம் ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு அந்த உணர்வுகள் கிடையாது, நமக்கு கிடையாது. நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் பக்தர்களுக்கு அந்த உணர்வுகள் கிடையாது. சரி, இத்தனை கடவுள் இருக்கும்போது சிவன் பக்தனாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் நமக்கு அப்பா. சிவன் அப்பா, பார்வதி அம்மா. அவங்களோட குழந்தைங்கள் தான். இப்போ முருகரும் சரி, விநாயகரும் சரி, ஐயப்பனும் சரி, அவங்க கர்ப்பப்பையில் உருவானவங்க கிடையாது. 3 பேருமே கர்ப்பப்பையில் உருவானவங்க கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களோட அவதாரம், அவங்களோட படைப்பு தான். அப்படி இருக்கும்போது நாம்
அவங்களுக்கும் குழந்தைங்களும் அவங்க இணையான குழந்தைங்க தான் நாம் ஒரு தவறு பண்ணாலும் அவங்க மன்னிச்சுட்ருவாங்க. எங்கேயுமே பார்த்ததில்ல. அக்கா நீங்க சொல்லுங்க உங்க பேருக்கா? நாங்க அரசலூர்லேருந்து நீங்களும் அரசலூர்லேருந்து வரீங்களா? சரிங்க. நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு சிவராத்திரிக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள் என்னவோ அதை சொல்லுங்க. சிவராத்திரினா இந்நேரமெல்லாம் எங்களுக்கெல்லாம் தூக்கமா வரும். சரிங்க. எங்க ஊர்ல இருந்துன்னா தூக்கமா வரும். சரி. இப்போ இங்க வந்தங்காட்டி நல்லா உற்சாகமா இருக்கு. வராத மக்களுக்கு வரணும் நல்லா இருக்கு. இதே வருஷம் வரணும் அப்படின்னு நாங்க வேண்டிக்கிறோம். விசேஷமான இது அது நல்ல சிறப்பாக இருக்கு. சாமி சிவனுக்கே உண்டான இது மகா சிவராத்திரி. அதனால இது ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் வேற எந்த கோயிலுக்கு போறீங்க? இன்னைக்கு என்ன எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம் வருஷம். இந்த வருஷம் மட்டும் இங்க வரலான்ட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து ஒரே கோயில் மட்டும் தான். நாங்க 4-5 கோயில் போவோங்க. அங்க நத்தக்கடையில வந்து எல்லா லிங்கத்தையும் ஒட்டுமொத்தமா பாக்குறோம். நீங்க தரிசனம் பண்ணா அரசலூர்ல இருந்து வந்துக்கிறீங்க. நீங்க வெப்படையில இருந்து வரீங்க. இந்த கோயிலுக்கு நீங்க எத்தனை வருஷமா வந்துக்கிறீங்க? 3 வருஷமா வந்துக்கிறீங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சக்சஸா நடந்திருக்குங்களா? இப்போ கோயிலுக்கு வராதவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பரவாயில்ல அங்க போங்க அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க.